காஷ்மீர் குறித்த அல் ஜசீரா செய்தி நிறுவனத்தில் வெளியான செய்தி பாகிஸ்தானில் எதிர்ப்பை ஏற்படுத்தியது ஏன்? இதன் பின்னணியில் உள்ள உலக அரசியல் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். வளைகுடா நாடுகளில் ஒன்றான கத்தார் நாட்டின் அரசு குடும்பத்துக்கு சொந்தமான அல் ஜசீரா செய்தி நிறுவனம் உலகின் பெரும்பாலான நாடுகளில் தனது சேவையை வழங்கி வருகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் நடந்த போர்கள் மற்றும் இஸ்ரேல் ஹமாஸ் போர்கள் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வருவதன் காரணமாக உலகின் முன்னணி செய்தி நிறுவனங்களில் ஒன்றாக அல் ஜசீரா மாறியுள்ளது. கத்தார் நாடு வரலாற்று ரீதியாகவே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் ஒரு அரபு நாடாகும். எனவே பெரும்பாலும் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவான செய்திகளை வெளியாகும். ஆனால் சமீபத்தில் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்தில் வெளியான வீடியோ ஒன்றில் முழு காஷ்மீரும் இந்திய பகுதியாக காட்டப்பட்டிருந்தது பாகிஸ்தானில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் அங்கமான காஷ்மீரின் ஒரு பகுதி தற்போது பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆசாத் காஷ்மீர் என்று அழைக்கப்படும் இந்த பகுதியை பாகிஸ்தான் தங்கள் நாட்டின் ஒரு பகுதி என்று கூறி தனது நாட்டின் வரைபடத்திலும் அதனை இணைத்துள்ளது. பாகிஸ்தானின் இந்த வரைபடத்தையே பெரும்பாலான அரபு நாடுகளும் ஏற்றுள்ளன. அரபு நாடுகள் மற்றும் அவற்றின் ஊடகங்கள் வெளியிடும் வரைபடங்களில் காஷ்மீரின் ஒரு பகுதி சர்ச்சைக்குரிய பகுதி என்றே குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் 2 நாட்களுக்கு முன்னர் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் போர் பதற்றம் குறித்து அல் ஜசீரா வெளியிட்ட செய்தி காணொலி ஒன்றில் முழு காஷ்மீரும் இந்திய பகுதியாக காட்டப்பட்டிருந்தது. இது பாகிஸ்தானில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பாகிஸ்தானுடனான உறவுகளில் கத்தாரின் நிலைப்பாடு மாறியிருப்பதையே இது காட்டுவதாக சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் பாகிஸ்தான் மற்றும் தாலிபான் கட்டுப்பாட்டில் உள்ள ஆப்கானிஸ்தான் இடையே மிக பெரும் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலை தவிர்க்க இந்த 2 நாடுகளையும் அழைத்து கத்தார் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் இந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிய பாகிஸ்தான் அரசே காரணம் என கத்தார் அரசு நம்பியதாக செய்திகள் வெளியாகின. அதோடு கத்தாரின் எதிரி நாடாக கருதப்படும் சவுதி அரேபியாவுடன் பாகிஸ்தான் ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கையை மேற்கொண்டது. இதனால் பாகிஸ்தான் கத்தார் இடையே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாகவே கத்தார் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அல் ஜசீராவில் இந்த புகைப்படம் வெளியானதாக கூறப்படுகிறது.